தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மொழி பேசுவதற்கு ரிலேட்டிவ் மாலை நினைக்கிறார் இடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்கள் அதிக கேஸ்லாம் பார்த்துருப்பீங்களா மேம்? நீங்கள் பார்த்ததுல திருட்டு கேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா மேம்? திருட்டு அப்படின்னா இந்த நம்ம உடனே மக்கள் வந்துருவாங்க, நாங்கள் வீட்டை உடைச்சி திருடிட்டு போயிட்டாங்க, அதை எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. அந்த மாதிரி திருட்டை நாங்கள் கண்டுபிடிக்கிறது இல்லை. நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே எல்லோரும் இருப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் காணாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். இது எனக்கு ஒரு கிளைண்ட்டு அவங்க செகண்ட் டைம் அவங்க வீட்டில் திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் டாக்டரு, வீட்டில் இந்த மாதிரி பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் உட்காந்து பேசும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது ஒரு ஏன்னா நம்ம இந்த கன்சல்டேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஏன்னா எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வ்டு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இவங்க தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஃபேமிலியில் சில பல விரிசல்கள் வந்துடும். அது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்கன்னா ரொம்ப பார்த்து பக்குவமாக தான் நமக்கு இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்ககிட்ட கேட்குறேன், எவ்வளோ சவரன் காணாமல் போச்சு அப்படின்னா 60 சவரன் காணாமல் போச்சு. இது நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது யார் இருந்தால், யார்கிட்ட நகை எடுத்து கொடுத்தீங்க, எந்த டைம்லனா அவங்க கல்யாண டைமில், அவங்க சின்ன பொண்ணோட கல்யாண டைமில். இப்போ யார் கூட இருந்தால் அவங்களோட அந்த நகையெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணான்னு கேட்டால் முழுமையாக அவங்க பெரிய பொண்ணு தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வியிலேருந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, தன்னுடைய பெரிய பொண்ணு தான் இந்த நகையெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களே சொன்னாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் மேடம், அவங்க என் பெரிய பொண்ணு தான் எடுத்திருக்கா அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை பெருசாகிடக்கூடாது எப்போவுமே. அதனால் அவங்ககிட்ட கேட்கும்போது எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் திரும்பவும் என்னோடய பிரதரை கூட்டிகிட்டு வரேன், பிரதரையும் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் திரும்ப செகண்ட் கவுன்சிலிங் வந்தாங்க. வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது அது என்னுடைய பெரிய பொண்ணு தான் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பணத்தேவை இருக்குது, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் பணத்தேவை இருக்குது, அதுக்காக அவங்க எடுத்துட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் சரி நம்ம பொண்ணு தான் எடுத்துட்டா, நம்ம இதை பெருசு பண்ணி அவளுடைய வாழ்க்கை இல்லை நம்ம குடும்பத்துக்குள்ளே அவளுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு என்கிட்ட உட்காந்து அவங்க பேசின இதில் அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டு அவங்க அந்த மாதிரி போயிட்டாங்க. திரும்ப ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தாங்க. 5 இயர்ஸ் முன்னாடி வரும்போது எனக்கு நான் எங்கேயும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கேன், இவங்ககிட்ட இதை பற்றி டிஸ்டர்ப் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட முன்னாடி வந்துருக்கேன். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் மறந்துடுவோங்கிறத விட நான் நிறைய கிளைண்ட்ஸோட பேரை நான் எந்த இன்டர்வியூலையும் சொல்லிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அவங்க பேரையவே நான் ஞாபகம் வச்சுக்கூடாது, என் மைண்டை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேயோ இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அப்போது அவங்ககிட்ட அப்படியே யோசிச்சுட்டு அவங்க சொன்னேன், இல்லை மேடம் நான் அவங்ககிட்ட ஏற்கனவே வந்திருக்கேன், இதை பற்றி நான் பேசியிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தீங்க, அவங்க இது பண்ணி நடந்தோம், அதே மாதிரி என் பொண்ணு நகையை திருப்பி கொண்டாந்து வச்சிருச்சு அப்படின்னு. சரி வச்சிருச்சுல, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். திரும்பவும் காணாமல். அப்போ என்ன பிரச்சனை அப்படி திரும்பி அவங்களுக்கு வயசாகிடுச்சு. அப்போ வரும்போதே கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50 இயர்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் டைம் வரும்போதே. இப்போ 65 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசும்போது என்ன பிரச்சனை, என்ன இது அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு விஷயமா கேட்க அவங்களே யோசிச்சு தான் சொல்கிறாங்க எல்லாமே. சரி உங்கள் பெரிய பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 6 மாதமாக அவங்க வீட்டில் கோச்சிட்டு இங்கே தான் இருக்காங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வேறு இறந்து போயிட்டாரு, நான் தான் இருக்கேன், எனக்கு காணாமல் போச்சுன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் மறதின்னு சொல்கிறா, எப்படி நகையை நான் அப்படி ஞாபகம் மறதியாக வைக்க முடியும், எனக்கு ஞாபகம் மறதியும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு அதையும் அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்பியும் ஒரு விஷயமா கேட்டு சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஃபாலோ பண்ணால் அவங்க போகக்கூடிய இடங்கள் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக 1 மாதம், எப்போவுமே நம்ம 1 மாதம் பண்ணால் தான் இதனோட ரிசல்ட் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இப்போது மாதம் பிகினிங்கில் இவங்க நகையை வச்சாங்களா, மாதம் எண்டில் வச்சாங்களா, எப்போ போய் அவங்க அந்த நகையை வச்சாங்கன்னு தெரியும், அந்த டைமில் போய் அவங்க வட்டி கட்ட போவாங்கல்ல, அப்போ தானே அதை பிடிக்க முடியும். அதனால் 1 மாதம் அங்கே தேவிடு காத்து கடைசியாக ஒரு வழியாக எங்கே நகை வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அம்மாட்ட போய் அவங்க பொண்ணு இந்த கடைக்கு நகை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. எதுக்கு வச்சுருக்காங்க, இப்போ ஏன் உங்கள் பொண்ணு அங்கே வீட்டில் இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு இஷ்யூ இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும்.
அப்போ வந்து இப்படியே தாங்க அவள் பண்ணுறா, அவளோட சுபாவமே இப்படி ஆயிடுச்சு. கிடைக்கல அப்படின்னா எங்கே கிடைக்குதோ, நம்ம வீடு தானே எடுத்தா என்னங்கிற மாதிரி அவங்க தாட்டுக்குள்ள. இப்போ நம்மளை பார்க்கும்போது அவங்க திருட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதை. பட் அவங்க எண்ணத்துக்குள்ள நம்ம வீட்டில் நம்ம எடுக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னதும் நான் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த முறை பக்குவமாக வாங்குறத வாங்கிடுங்க, வந்தால் லக்கு, வரலன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்று, ஏன் உங்கள் பொண்ணு வந்து இப்போ இங்கே இருக்காங்க, என்ன பிரச்சனை, அதை பேசியிருக்கீங்களா? இவ அப்படி தான் அடிக்கடி வந்து சண்டை போட்டுட்டு ஓடி வந்துடுறா வீட்டுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. நீங்கள் கூப்பிட்டு உங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசுங்க, இனியும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய காலத்திற்கு பிறகு அவங்க தான் இருக்கணும். இன்னும் வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைய கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க முடியாது. சரி, எல்லாருமே ஒரு அவங்கவுங்க பஸ் ஸ்டாப் வந்து அவங்கவுங்க இறங்கி போயிடுவாங்க. அப்போது உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது இப்படியே விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து மாப்பிள்ளை வீட்டில் இது நடக்கும். அம்மா போனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க, அப்பா ஆல்ரெடி போயாச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த திருட்டு அப்படியே கண்டினியூ அப்போது நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லி அவங்க நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அவங்க என்னடான்னா, இனிமே வந்து என் பொண்ணு இந்த மாதிரி எடுக்காமல் இருக்கணும். அதாவது அம்மா வீட்டில் எடுத்துட்டா பரவாயில்ல, இதே சொந்தக்காரங்க வீட்டில் போய் எடுத்துட்டா. இது மாதிரி நான் இன்னொரு கேஸ் கூட பண்ணியிருக்கேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க போகிறாங்க. போகும்போது அந்த கல்யாண வீட்டில் ஒரு 25 பவுன் நகை காணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க. இந்த கதை எப்போ வருதுன்னா, இவங்க வீட்டில் பொருள் காணாமல் போகும்போது இவங்க வீட்டுக்கு மாடியில் குடியிருக்கிறவங்க ஒருத்தங்க நகை வாங்கிட்டு வராங்க. அந்த நகை காணாமல் போகும்போது அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். போலீஸ் வந்துடுது. இந்த போலீஸ் வரத்துக்கு பயந்துக்கிட்டு யார் நகையை எடுத்தாங்களோ அவங்க வந்து நகையை கொண்டு போய் விற்கலாம் இல்லை, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல செங்கல் கல்லுக்கு நடுவில் போய் வச்சுட்டாங்க. வச்சுட்டு இவங்களே போய் தேடி எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ தான் இந்த பொண்ணோட அப்பாவுக்கு இன்னமும் தப்பு நடக்குது அப்படின்ட்டு எங்கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நகை காணாமல் போச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ எங்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு. இல்லை மேடம், அந்த நகை கிடச்சிருச்சுன்னா இதுக்கு எங்கிட்ட வரீங்க? இல்லை, எங்கேயோ எனக்கு உதைக்குது, எனக்கு நகை வந்து எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே செங்கல் பக்கத்தில் கிடக்குது, செங்கல் எடுக்கிறவங்க வீடு கட்டுறவங்க அதை எடுக்க மாட்டாங்களா, எப்படி அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி. யார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா? என் பொண்ணு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்களே, கிடச்சிருச்சுல, எப்படியோ கிடச்சிருச்சு, நீங்கள்லாம் தேடுறீங்க, யாரோ எடுத்து வீட்டுக்குள்ளே எடுத்தவங்க தான் தெரியாமல் அங்கே கொண்டு வந்து வச்சு எடுத்து கொடுத்ததான் கொடுத்துட்டாங்க, விட்டுற வேண்டியது தானே சார் அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது, எனக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, என்னுடைய பொண்ணு தான் இதை பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போது நாங்கள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறோம். பொண்ணை ஃபாலோ பண்ணால் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது. மேம் இப்போ டவுட் மேம், சொந்த பொண்ணு தான், அவள் அப்படியே கேட்டிருக்கலாம்ல மேம்? அவங்க இல்லையே, நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா அவள் போய் தானே சொல்லுவா. இல்லை, இப்போ இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு டேரெக்டாக வந்து கொஞ்சம் என்ன சொல், லவ் இருந்துச்சுன்னா, அன்பு இருந்துச்சுன்னா, இல்லை லவ் இருந்துச்சுன்னா இல்லை, இந்த பொண்ணு லவ் பண்ணுது, அப்பாவுக்கு அன்பு அப்பாவுடைய அன்பை சொல்றீங்க. அது வந்து நீங்க ஒரு பாசத்தின் அடிப்படையில் நீங்க எப்பவுமே எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்கக்கூடாது. அங்கே எப்பவுமே தவறு நடைபெறும். என் பிள்ளை கஷ்டப்படுது, என் பிள்ளை எடுத்தா பரவாயில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த பிள்ளைய நீங்க நல்ல பிள்ளையா ஒரு சமுதாயத்துக்கு தர மாட்டீங்க. நீங்க அது இதே ஆட்டிடியூடோட தானே வளரும். என் பிள்ளை தானே எடுத்துகிட்டு போட்டும், பரவாயில்ல, நம்ம மறைச்சி இது பண்ணிக்கலாம். அதுக்கு அவர் வந்து அந்த எடுத்தாங்க இல்லையா, இதை கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லி அவர் வேறு நகையை வாங்கி கொடுத்துட்டார் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியுது பொண்ணு தான் மாடியில் போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு. அப்போ என் பொண்ணு எங்கே தப்பு பண்ணுறா, ஏன் இப்படி நடக்குது, இது மாதிரி ஏற்கனவே ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு, என்னால் என் ஃபேமிலியில் என் ஒய்ஃப்கிட்டேயோ இன்னொரு பொண்ணு இருக்குது அதுக்கிட்டேயோ என்னால் சொல்ல முடியல, நான் இதை எப்படியாவது வந்து கரெக்ட் பண்ணணும். என் பொண்ணாக இருந்தாலும் அதை வந்து நான் கரெக்ட் பண்ணி தானே ஆகணும். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பொண்ணு வந்து அந்த வீட்லேயும் போய் இதே பிரச்சனையாச்சுன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் பொண்ணு மேலே இருக்க பாசத்தினால அதை கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ நாங்கள் இந்த பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஃபாலோ பண்ணால் அந்த பொண்ணு வந்து ஒரு பையனோட ஒரு கான்டாக்டில் இருக்காங்க. அந்த பையனுக்கு பிஸ்னஸ், இவங்க வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலி, அந்த பையனை வந்து பிஸ்னஸ் வைஸ் உயர்த்தி விடுறதுக்காக நகையை எடுத்து அடமானம் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 நகைகளும் அங்கே தான் அடமான கடைக்கு தான் போயிருக்கு. அப்போ எடுத்து கொடுத்தாங்களா மேம்? அது வந்து ஃபேக்கான நகையா உண்மையான நகையா? உண்மையான நகை. இது வீட்டில் நடந்த உடனே அது வந்து சொந்தக்காரங்க வீட்டில்
ஓகே. சொந்தக்காரங்க என்ன பண்ணுறது, ரொம்ப பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காங்க, இவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் அசிங்கம் இல்லையா, பிரச்சனை ஆயிரும் இல்லையா, அதனால் அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க அப்பாவுக்கு பொறி தட்டி, இல்லை என் பிள்ளை ஏதோ தப்பு பண்ணுது அப்படின்னு பொறி தட்டி, எப்போவுமே உள்ளுணர்வு ஒன்று சொல்லும். அந்த உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சி, இதனால தானே இந்த பையனுக்காக தானே இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து பேசி கல்யாணம் முடிச்சு வச்சிட்டார். கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு பொண்ணை கூப்பிட்டு உட்காரச்சு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாது, இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும், இதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாது, உனக்கு தேவையான உன்னோட லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு உன் வீட்டுக்காரன் வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வர்றதுக்கு என்ன செட்டில் பண்ணுமோ நான் செட்டில் பண்ணுறேன், நீ ஒழுங்காக வந்து அவனோட இருக்கிற வழியை பாரு, இந்த கை வைக்கிற வேலை இனிமேல் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது பாருங்கள், இது பெரிய இடம்தான், ஆனாலும் திருட்டு. இந்த 2 இடமுமே பெரிய இடம் தான். 60,000 நகைன்றது நான் சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி பரவாயில்ல, இன்னைக்கு தேதிக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு சாரமே வந்து வந்துடலாம் 60-70 லட்சத்துக்கு மேலே இன்னைக்கு தன்னுடைய பொண்ணாக இருந்தாலும். ஏன்னா இது வந்து அப்படியே விட்டு போகிறது இல்லை தம்பி, இது வந்து அவங்க வீட்டிலே வேறு விஷயங்களுக்காக இது நடக்கலாம், வேறு எங்கேயாவது போகும்போது இல்லை அவங்க குழந்தைங்களுக்கு இதே வியாதி தொத்திக்கும். இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிசீஸ். நம்ம எடுக்க என்ன தப்பு இருக்குது, எனக்கு தேவை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. இந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர், வந்து பார்க்கறத எடுத்துருவாங்க. ரொம்ப வசதியான இது மாதிரி கேசஸ் நிறைய நம்ம இதுலேயும் வரும். ஒரு பிஜியில் இருக்காங்க இல்லையா, பிஜியில் வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து எது பார்க்குதோ பிடிக்குதோ எடுத்து வச்சுப்பாங்க. இது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு படத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். இது சூர்யா படத்தில் வந்து அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், அதாவது தன்னோட பையனை வந்து ஒரு வித்தியாசமான பொருள் வச்சு தான் ரக்கத்தை ஒழிச்சு வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிசீஸ். இதை கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணாங்கன்னா தே கேன் பிரிங் தெம் அவுட் ஆஃப் திஸ் டிசீஸ். ஸோ இதை வந்து நம்ம குத்தமாகவும் எடுத்துக்க முடியாது, ஆனால் இதை அப்படியே விட்டோம்னா அது திருட்டு தொழிலாகவே மாறிடும். அவங்க வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இல்லை, கன்ஃபார்மாக மாறிடுவாங்க. மேம் ஸ்டார்டிங் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து அவங்க போலீஸ்கிட்டையும் கேஸ் கொடுத்தாங்க, இருந்தாலும் உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னு. போலீஸ் அது என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்க, அவங்க வச்சு பிடிச்சாங்களா மேம்? போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்கிட்ட போயிட்டு போலீஸ்கிட்ட வந்து அவங்க அப்பா என்ன பண்ணார், போலீஸ் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து வீட்டில் இருக்க எல்லாரையுமே, அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃப் எல்லாரையும் மிரட்ட ஆரம்பித்த உடனே இவர் வந்து இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி இவரே ஒரு நகையை செஞ்சு அவங்களுக்கு கொண்டு வந்து இங்கே தான் கடந்ததுன்னு கொடுத்துட்டு, அதை வந்து ஆக்சுவலாக இவர் தான் பண்ணார். அதை நகையை கொண்டு வந்து போட்டு இருக்குதுன்னு எடுத்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்மகிட்ட போலீஸ்கிட்டையும் அந்த யார் பொருளுக்கு சொந்தக்காரரோ அவங்களையே கூப்பிட்டு இதுதான் என் நகைன்னு நீ போய் சொல்லிடுப்பான்னு இவங்களே நகையை வாங்கி கையில் கொடுத்து நகையை சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய தோரணை போலீஸ்க்கு வந்து எங்களை மாதிரி பொறுமையாக உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. நாங்கள் ஒரு கேஸ் எடுக்கிற நேரம் அவங்க 100 கேஸ் எடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நான் ஒரு கேஸுக்கு கொடுக்குற அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்களால கொடுக்க முடியாது, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அவங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து அவங்க உருட்டி மிரட்டியாக தான் அவங்க கண்டுபிடிக்க முடியும். இப்போ நாம் வந்து பொறுமையாக அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு மாதக்கணக்கில் உட்காந்து பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு பண்ணால் அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸாக பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்க பாப்புலேஷனில் ஒரு 2 லட்சம் பேருக்கு ஒரு 50 பேர் கொண்ட போலீஸ் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. 500 பேராவது இருக்கணும், ஆனால் ஆட்கள் கம்மி அங்கே அவங்களுக்கு. அதனால் அவங்களால முடியும். நம்ம சும்மா அப்படியே வந்து ஒரு கேஸ் எடுத்து நம்ம பொறுமையாக நிதானமாக பார்க்குறோம். அந்த மாதிரி பார்த்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ நல்லா இருக்காங்க. மேம் செகண்ட் கேஸில் வந்து பொண்ணு திருநாங்கன்னு சொன்னீங்களா மேம், அந்த பொண்ணு நீங்கள் பேசுனீங்களா பர்சனலாக கூப்பிட்டு ஏமா அது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்களா? இல்லை, அதை வந்து எப்படின்னா இப்போது இது ஒரு கவுன்சிலிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சின்னு தெரிஞ்சு அப்போ நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து துப்பறிய வந்துட்டார், அதனால பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ அவங்க அப்பாவுக்கு எல்லா விதமான இன்புட்டும் கொடுத்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட இப்படி பேசி இந்த பொண்ணை வந்து சரி பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே பிரச்சனை வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், போலீஸுக்கு போனால் அந்த உறவு விரிசல் விட்டுருச்சுன்னா அந்த விரிசல் என்றைக்குனாலும் மைண்டில் இருக்கும், போனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, பிரச்சனை வந்தால் உள்ளுக்குள்ளே நீங்களே முதல்ல முடிச்சுக்கோங்க. முடியவே முடியாதுங்கிற பட்சத்தில் போலீஸுக்கு போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நேராக போய் நமக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நமக்கு பாதுகாப்பு தராங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்மளுடைய உறவில் விரிசல் ஏற்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ப்ராப்ளம் தான் என்றைக்குமே. அதனால எப்போவுமே வந்து நமக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. சண்டைக்காரன் காலில் விழுற சாட்சி காலை அந்த மாதிரி கதை இது, சாட்சிக்காரன் காலில் விழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் அந்த மாதிரி நம்ம முடிக்கிறது தான் நல்லது. அதாவது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நம்ம முடிவு. ஏன்னா இருக்கிற காலம் கொஞ்சம், அந்த காலத்தில் நம்ம
ஒரு நல்ல விஷயங்களை செய்துக்கிட்டு ஜாலியா சண்டை சச்சரவுகள் இல்லாமல். ஏன்னா தப்பு செய்யாதவன் மனிதன் இல்லை. ஒரு மனுஷன்கிட்டயும் ஒரு கெட்ட குணம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா அது தலை தூக்கும் போது அதை தட்டி உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை தட்டி உட்கார வச்சுட்டானா அவன் நல்ல மனிதனாக இருப்பான். அது தலை தூக்க விட்டுட்டானா அவன் ஒரு கெட்ட மனிதனாக நடமாட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ குழந்தையாக பிறக்கும்போது யாருமே தீயவன் கெட்டவன் இல்லை, எல்லாமே நல்லதான். வளர்ப்பிலே அவங்க அந்த வளர்ப்பை தான் இந்த தந்தை கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களால் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். வணக்கம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.